இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு 19 பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை எடுத்து அதில் இருக்கிற கேள்வி மாதிரி நாம்ளும் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி 18 டெஸ்ட்டு போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து 19வது டெஸ்ட்டு. நீங்கள் முந்தைய டெஸ்ட்டை அட்டன் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். தினமும் 25 கேள்வியை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவிலையும் 25 கேள்வி இருக்குது. முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி தினமும் நம்ம டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். காலையில் 5 மணிக்கு யூடியூப்பில் வீடியோ வந்துடும். மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட் கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொறுத்துக. பிறமொழி சொற்களையும் அதற்கு இணையான தமிழ் மொழி சொற்களையும் கொடுத்துருக்காங்க. இதை பொருத்தணும். இதற்கான பதில், மீனாட்சி அப்படின்னா அங்கையர் கன்னி, மதுர வசனினா தேன்மொழி பாவை, கற்க நேத்திரி என்றால் வால் நெடுங்கண்ணி, விசாலாட்சி என்றால் நீல் நெடுங்கண்ணி. இங்கே பார்த்திங்கன்னா சரியாக தான் இருக்குது. ஸோ 1, 2, 3, 4 தான் சரி. மீனாட்சி என்றால் அங்கையர் கன்னி, மதுர வசனினா தேன்மொழி பாவை, கற்க நேத்திரினா வால் நெடுங்கண்ணி, விசாலாட்சினா நீல் நெடுங்கண்ணி. அடுத்த வினா பாருங்கள். பிழையற்ற தொடரை கண்டறிக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரபு பிழையை கொடுத்துருக்காங்க. எதில் பிழை இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா தவளையை பார்த்து முருகன் முழித்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சரியானது. தவளையை பார்த்து முருகன் விழித்தான் என்பதுதான் சரி. முழித்தான் என்று வரக்கூடாது, விழித்தான் என்பது தான் சரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது தப்பு. அடுத்தது பாருங்கள். இங்கே பாருங்கள், விழித்தான் தான் வந்திருக்கு, ஆனால் இந்த லீ வந்திருக்கு. இந்த லீனா அழைத்தல். ஸோ இது தப்பு. அடுத்து பாருங்கள், தவக்கலைன்னு இதில் கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. தவளை என்பதுதான் சரி. தவளையை பார்த்து முருகன் விழித்தான் என்பதுதான் சரியாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். பிழையுள்ள தொடரை கண்டறிக. இங்கே பார்த்தீங்கன்னா சுட்டு எழுத்துக்களை வச்சு கேட்டிருக்காங்க. இதில் எதில் பிழை உள்ளதுன்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான பதில், அவன் என்பது அகச்சுட்டு. அகச்சுட்டுனா என்னங்க? அதாவது சுட்டெழுத்தை பிரிக்க முடியல அப்படின்னா அதுதான் அகசுட்டு. இங்கே பாருங்கள், ஆ என்ற சுட்டெழுத்தை பிரிச்சிட்டிங்கன்னா பொருள் வராது. ஸோ இது அகசுட்டு தான். புறச்சுட்டு அப்படின்னா சுட்டெழுத்தை பிரித்தாலும் பொருள் வரும். இம்மலை என்பது புறச்சுட்டு, சரிதான். ஈ கூட்டல் மலை பிரிச்சிங்கனாலும் மலை என்ற பொருள் தருது. ஸோ இதுவும் கரெக்டு தான். அவை என்பது அண்மை சுட்டுன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. சுட்டெழுத்தில் மொத்தம் 3 இருக்கா? சுட்டெழுத்து ஆ, இ, உ. இதில் வந்து ஊவை பயன்படுத்துறதில்ல. ஆ என்பது சேய்மை சுட்டு, அந்த பையன், அந்த ஊர். ஈ என்பது அண்மை சுட்டு, இந்த வீடு, இந்த மரம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது சேய்மை சுட்டு, அண்மை சுட்டு கிடையாது. ஸோ தப்பு. அடுத்து பாருங்கள். இந்த வீடு என்பது சுட்டு திரிபு. அதாவது சுட்டெழுத்து அந்த, இந்த இப்படி மாறுச்சுன்னா அதை வந்து சுட்டு திரிபுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கரெக்டு தான். அப்போ இங்கே பிழையுள்ள தொடர்னு பார்த்தீங்கன்னா 3வது தொடர் தான் பிழையுள்ள தொடர். அடுத்த வினா பாருங்கள். தவறான இணையை கண்டறிக. இங்கே வந்து கலைச்சொற்களை கொடுத்துருக்காங்க. எதுலேயோ ஒன்று தப்பு இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான பதில், ஸ்டாம்ப் பேடு அப்படின்னா மை பொதி. இது சரிதான். ஸ்டேப்லர் அப்படின்னா கம்பி தைப்பு கருவி. இதுவும் கரெக்டு தான். ஃபோல்டர் அப்படின்னா பெட்டி கிடையாது. ஃபோல்டர் அப்படின்னா மடிப்புத்தாள். ஒரு இடத்துல மடிப்புத்தாள் என்று கொடுக்குறாங்க, இன்னொரு இடத்துல வந்து உரை அப்படின்னு கொடுக்குறாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ரப்பர் ஸ்டாம்புன்னா இழுவை முத்திரை. ஸோ இது சரிதான். அப்போ இங்கே தவறான இணைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தவறு. நல்லா கவனிங்க. ஸ்டாம்ப்பு பேடுனா மைப்பொதி, ஸ்டேப்லர்னா கம்பி தைப்பு கருவி, ஃபோல்டர்னா மடிப்புத்தாள் அல்லது உரை, ரப்பர் ஸ்டாம்புனா இழுவை முத்திரை. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நூல்களையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க. சரியாக பொருத்தணும். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். இதற்கான பதில், பெருஞ்சித்திரனார் இவர் எழுதியது மகபுகு வஞ்சி. ஈரோடு தமிழன்பன் எழுதியது தமிழ் ஓவியம். முத்துலிங்கம் எழுதியது வம்ச விருத்தி. கந்தர்வன் எழுதியது சாசனம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 1 4 3 இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள், சரியான தொடரை கண்டறிக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா அந்த ரகர வேறுபாடு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான தொடர்னு கண்டுபிடிக்கணும். 4 தொடர் இருக்குது பாருங்கள். பள்ளியில் குவித்த குப்பைகளை தொட்டியில் குவிந்து வைத்தனர். இது தப்பு. இங்கே மாறி வந்திருக்கணும். பள்ளியில் குவிந்த குப்பைகளை தொட்டியில் குவித்து வைத்தனர் என்பதுதான் சரி. ஸோ இது தவறு. விதைகள் பறந்து கிடப்பதை பார்த்து பறவை பறந்து வந்தது. இதுவும் தப்பு தான். ஏன்னா இந்த பறவை அப்படின்னா என்னதுங்க, இந்த பறவைனா கடல். ஸோ இந்த ரா வந்திருக்கணும். அதாவது இந்த பறந்துனா விரிந்துன்னு அர்த்தம். விதைகள் அதாவது பரவலாக கிடப்பதை பார்த்து பறவை பறந்து வந்தது என்பதுதான் சரி. ஸோ இங்கே தப்பாக வந்திருக்கு. உணவை உண்ணும் போது உழவர்களின் உழைப்பை உண்ணுதல் வேண்டும். இது சரியாக இருக்குது. அதாவது இந்த உண்ணும் போது அப்படிங்கும்போது சாப்பிடும் பொழுது, உண்ணுதல் அப்படின்னா நினைத்து பார்த்தல். உழவர்களுடைய உழைப்பை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், நெல் அதிகம் விளைந்ததால் இந்த லை வந்திருக்கணும். பொருளின் விலை இந்த லை வந்திருக்கணும், குறைந்தது. ஸோ இதுவும் தவறு. அப்போ பார்த்தீங்கன்னா 3 தான் சரி. அடுத்த வினா பாருங்கள், திங்கள் பொருந்தாததை கண்டறிக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திங்கள் என்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்றில் தப்பு இருக்குது. இதுக்கான பதில் திங்கள் அப்படின்னா திங்கள் கிழமை, அதாவது கிழமை, அது ஒரு நாள். திங்கள் என்பது மாதம், அதாவது மார்கழி திங்கள், தை திங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மாதம். திங்கள் என்பது நிலவு, அதையும் குறிக்கும். அணிகலன் என்பது தவறு, அணிகலன் வராது. அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. இலக்கண குறிப்பை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதற்கான பதில் உருபொருள் அப்படின்னா உரிச்சொல் தொடர். தாழ் பூந்துரை என்பது வினைத்தொகை. நன்பொருள் என்பது பண்புத் தொகை. வில்வாள் என்பது உம்மைத்தொகை, அதாவது வில்லும் வாளும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 2 1 4 இதுதான் சரி. உருபொருள் அப்படின்னா உரிச்சொல் தொடர். தாழ் பூந்துரை என்பது வினைத்தொகை. நன்பொருள் என்பது பண்புத்தொகை. வில்வாள் என்பது உம்மை தொகை. அடுத்த வினா பாருங்கள், அணில் இளமை பெயர்களில் தவறானது. அணிலுடைய இளமை பெயருக்கு நிறைய பேர் இருக்குங்க. இதில் ஏதோ ஒன்றில் தப்பு இருக்குதுன்னு கேட்குறாங்க. குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அணில் குட்டின்னு சொல்லுவாங்க, அணில் பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அணில் பறல் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதெல்லாம் சரி. பேத்தை வராது. பேத்தை எதுக்கு வருங்க, இது நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துருக்கோம். பேத்தை என்பது எதனுடைய இளமை பெயர்? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பேத்தை என்பதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், அணிலுக்கு இளமை பேர் என்னென்ன வரும்? குட்டி வரும், பிள்ளை வரும், பறல் என்பதும் வரும். அடுத்த வினா பாருங்கள், இணை எழுத்துக்களில் தவறான இணையை கண்டறிக. இணை எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. இணை எழுத்துக்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. வல்லினமும் மெல்லினமும் இணை எழுத்து. இடையினம் ஒரே இணை எழுத்து. ஸோ இங்கே அதை வச்சு பார்க்கும் பொழுது இட்டு அப்படிங்கிறது வல்லினம், இன்னு என்பது மெல்லினம், சரியாக தான் இருக்குது. இரு என்பது வல்லினம், இன்னு என்பது மெல்லினம், சரிதான். இச்சு என்பது வல்லினம், இன்ச் என்பது மெல்லினம், சரியாக தான் இருக்குது. இத்து என்பது வல்லினம், ஆனால் இந்த ஈல் என்பது இடையினம். ஸோ இதுதான் தவறு. ஸோ இங்கே இணை எழுத்து வரல. அடுத்த வினா பாருங்கள், உவமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொறுத்துக. உவமையையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க, பொருத்தணும். இதற்கான பதில் அத்தி பூத்தது போல என்றால் அரிய செயல். உயிரும் உடம்பும் போல என்பது ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி போல என்பது பயன் இல்லை. இங்கே எந்த பயனுமே இல்லை. இடி விழுந்த மரம் போல என்பது வேதனை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 1 2 3 இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள், மருவு பெயர்களில் தவறானது. ஊர்களுடைய மருவு பெயரை கொடுத்துருக்காங்க, ஆனால் ஏதோ ஒன்றில் தப்பு இருக்குது. அது எதுன்னு கண்டுபிடிக்கணும்.
இதுக்கான பதில் தேவக்கோட்டை என்பதை தேவோட்டைன்னு சொல்லுவாங்க, சரி. சோழநாடு என்பதை சோநாடுன்னு சொல்லுவாங்க, இதுவும் சரிதான். அகத்தியர் பாக்கம் என்பதை அச்சரப்பாக்கம்னு சொல்ல மாட்டாங்க, தப்பு. அச்சரப்பாக்கம் அப்படிங்கிறது அச்சிறும்பாக்கம், அகத்தியர் பாக்கம் கிடையாதுங்க, சரிங்களா? நானாக வச்ச ஒரு உல்ட்டா, சரிங்களா? என்ன வந்திருக்கணும் அப்படின்னா அச்சிறும்பாக்கம், இதுதான் அதனுடைய உண்மையான பெயர். அச்சிறும்பாக்கம் என்பதுதான் அச்சரப்பாக்கம்னு மாறியிருக்கு. மயிலாடுதுறை இதை மாயவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா கவனிங்க, தேவக்கோட்டைனா தேவோட்டை, சோழநாடுனா சோநாடு, அச்சிறும்பாக்கம்னா அச்சரப்பாக்கம், மயிலாடுதுறை என்றால் மாயாவரம். அடுத்த வினா பாருங்க, எதிர்ச்சொல்லை கண்டறிக. நல்லவர்கள் இரவலர் போல் இரார். இரவலர் இதற்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. இரவலர் அப்படின்னா இறந்து வாங்குறவங்க. இதுக்கு என்ன கேட்குறாங்க? எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ புரவலர் என்பதுதான் சரி. புரவலர் அப்படின்னா கொடை கொடுப்பவங்க. அடுத்த வினா பாருங்க, வேற்றுமை சொல் உறுப்புகளை பொறுத்துக. வேற்றுமைகளையும் அதனுடைய சொல் உறுப்புகளையும் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் உடன் என்பது பார்த்திங்கன்னா மூன்றாம் வேற்றுமையுடைய சொல்லுறுப்பு, ஸோ 2. பொருட்டு என்பது நான்காம் வேற்றுமையுடைய சொல்லுறுப்பு, ஸோ இங்கே 3. நின்று என்பது ஐந்தாம் வேற்றுமையுடைய சொல்லுறுப்பு. ஆவான் என்பது முதல் வேற்றுமையுடைய சொல்லுறுப்பு, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 2, 3, 4, 1 இதுதான் சரி. நல்ல கவனிங்க, உடன் என்பது மூன்றாம் வேற்றுமை சொல்லுறுப்பு, பொருட்டு என்பது நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்பு, நின்று என்பது ஐந்தாம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்பு, ஆவான் என்பது முதல் வேற்றுமைக்கான சொல்லுறுப்பு. அடுத்த வினா பாருங்க, சால தவ உரு நனி கூர் களி ஆகிய பொருளை குறிக்கும் சொல்லியது. சால தவ உரு நனி கூர் களி இத்தனை சொற்களையும் குறிக்கும் ஒரு சொல் மிகுதி. மிகுதி அப்படிங்கிறது தான் இத்தனை வார்த்தை இருக்குது. அடுத்த வினா பாருங்க, பிழையற்ற கூற்றை கண்டறிக. இங்கே ஒருமை பன்மை அந்த கான்செப்டில் கேட்டிருக்காங்க, எது பிழையற்ற தொடர்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான பதில் என் எழுதுகோள் இது வல்ல என்பது தவறு, இது வன்று அப்படின்னு வரணும், இது அன்று அந்த மாதிரி வரணும். அதாவது ஒருமையில் வரும்பொழுது ஒருமையில் தான் முடியணும், ஸோ இதுதான் கரெக்டு. அவன் மாணவன் இல்லைன்னு வரக்கூடாது, அவன் மாணவன் அல்லன், ஒருமையை சொல்கிறாங்க, ஸோ அல்லன் என்பது தான் சரி. ஆமைகள் வேகமாக ஓடாதுன்னு சொல்லக்கூடாது, ஆமைகள் வேகமாக ஓடா அப்படின்னு சொல்லணும். உடைகள் கிழிந்து விட்டன, இது சரியாக இருக்குது. அப்போ இதுதான் பிழையற்ற தொடர். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழியை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பதில் சு அப்படின்னா நன்மை, சரி. ஓ அப்படின்னா பொருந்து, இதுவும் சரிதான். பி அப்படின்னா அழகு, இதுவும் சரிதான். வி அப்படின்னா உறுதி கிடையாது, தவறு. உறுதிக்கு வர வேண்டியது நீ அப்படின்னு தான் வரணும், ஸோ இங்கே இது தவறு. அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. திருக்குறளுடைய கருத்துக்களையும் அது சொல்லக்கூடிய விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க, இதை சரியாக பொறுத்தணுங்க. இதுக்கான பதில் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஒழுக்கமாக இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கிறது மேன்மை கிடைக்கும். இழுக்கத்தின் எய்துவர், இழுக்கம்னா ஒழுக்கத்தை விட்டு விட்டு இருக்கிறது. எய்தா பழி, அடையக்கூடாத பழியை அடைவார்கள். பொறாமை உள்ளவனிடம் செல்வம் நிலைக்காது, இது 3. ஒழுக்கமில்லாதவரிடம் உயர்வு இருக்காது, இது பார்த்திங்கன்னா 4. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 1, 3 இதுதான் சரி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி, பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, ஒழுக்கமில்லாதவரிடம் உயர்வு இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெடிலா என்பது தான் சரி. அடுத்த வினா பாருங்க, பொருந்தாத ஒன்றை கண்டறிக.
கீழே வந்து 4 நூல்களுடைய பெயரை கொடுத்துருக்காங்க. எது பொருந்தாதது, மாறுபட்டதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் சிறுபஞ்ச மூலம், திரிகடுகம், ஏலாதி இந்த 3மே மருந்து பொருட்களுடைய பெயரால் அமைந்தவை. நான்மணிக்கடிகை அப்படியெல்லாம் வராது. ஸோ இதுதான் பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. இங்கே வந்து குற்றிய லுகரச் சொற்களை கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், நாமளே வந்து குற்றி லுகரத்துக்கு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம், இலக்கணத்துக்கும் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் இலக்கணத்தை படிக்கலை, நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேள்வி பதில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துட்றேன், பாருங்கள். எண்டு ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான பதில் மாசு என்பது நெடில் தொடர் குற்றிய லுகரம். அதாவது பார்த்திங்கன்னா 2 எழுத்து சொற்களாக இருந்தால் அது கண்டிப்பாக நெடில் தொடர் குற்றிய லுகரம். கயிறு என்பது உயிர் தொடர் குற்றிய லுகரம். உப்பு என்பது வன்தொடர் குற்றிய லுகரம். சால்பு என்பது இடைத்தொடர் குற்றிய லுகரம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 4, 2, 3, 1 இதான் சரி. அடுத்த வினா பாருங்கள், மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்து எது? தமிழில் வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்குது. இதில் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்துக்கள் எதுன்னு கேட்குறாங்க. ஏ மற்றும் யா இந்த இரண்டும் மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள். ஏ வரும், அடுத்தது யா வரும். அடுத்த வினா பாருங்க, மெய்யெழுத்துக்கள் உருவாகும் இடங்களை பொறுத்துக. அதாவது மெய்யெழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் இக்கு இங்கு இந்த 2 எழுத்தும் அடினா அடி அன்னத்தை தொடுவதால் உருவாகிறது. இச்சு இஞ்சு இந்த 2ம் இடைனா இடை அன்னத்தை தொடுவதால் உருவாகிறது. இட்டு இன்னு இந்த 2ம் நுனினா நுனி அன்னத்தை தொடுவதால் உருவாகிறது. ஈ என்பது நாக்குடைய அடி மேல்வாயின் அடியை தொடுவதால் உருவாகிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 3, 2, 4 இதுதான் சரி. 1, 3, 2, 4. அடுத்த வினா பாருங்கள், தவறான இணையை கண்டறிக. இங்கே வந்து இடைநிலையை கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான பதில் நிகழ்கால இடைநிலை என்பது கிறு கின்று ஆனின்று சரிதான். எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வு இக்கு இதுவும் சரிதான். எதிர்மறை இடைநிலை தூரு கிடையாது, தவறு. இந்த தூரு எதுக்கு வரும்னா ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிக்கு தான் வரும். ஸோ எதிர்மறை இடைநிலைன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இல், அல், ஆ இந்த 3ம் வரும். இறந்த கால இடைநிலைனா இத்திட்டு இறைன்னு இது சரிதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் தவறான இணை. அடுத்த வினா பாருங்கள், பூக்கும் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி சரியான பிரிப்பு எது? பூக்கும் இதை எப்படி பிரிப்பீங்கன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் பூ கூட்டல் இக்கு கூட்டல் இக்கு கூட்டல் பூக்கும் இதுதான் சரி. இங்கே பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ என்பது பகுதி, இக்கு என்பது சந்தி, இக்கு என்பது எதிர்கால இடைநிலை, என்பது வினைமுற்று விகுதி. ஸோ இதான் சரியான பிரிப்பு. அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினாங்க, சரியான கூற்றை கண்டறிக. நாமக்கல் கவிஞரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இதோட வீடியோ முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கும் டெஸ்ட் இருக்குது, 5 மணிக்கு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இதுக்கான பதில் நாமக்கல் கவிஞர் வந்து காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். இதுவும் சரிதான். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் இவர் தான். ஸோ இங்கே ஒரு கேள்வியை கேட்குறேன், பதிலை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தமிழகத்தின் கடைசி அரசவை கவிஞர் யார் தெரியுங்களா? ஸ்கூல் புக்லேயே இருக்குது, கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி இது சரிதான். அருள்நெறி அறிவை தரலாகும் என்ற பாடல் சங்கொலி என்ற நூலில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற நூலில் தான் இது இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் தவறு. இப்போ சரியான கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி. ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இது வரைக்கும் நம்ம டெஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.